ஸ்ரீ மாதிரி நமகா. சென்னை அடையார் சருசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவுல நம்ம என்ன விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னா, ஒரு பிராணியை நம்ம வீட்டுல வளர்க்கணும். அது என்ன பிராணி அப்படின்றத நான் எதுக்காக வளர்க்கணும்ன்றதை நான் தெளிவா சொல்றேன். ஒரு கருப்பு வண்ண நாய். கருப்பு வண்ண நாய் யாருக்கெல்லாம் கருப்பு ஒத்துக்குமோ, யாருக்கெல்லாம் கருப்பு ஏத்துக்குமோ அவங்களுக்கு ஒரு முழுமையான கருப்பு வண்ண நாயை உங்க வீட்டுல நீங்க வளர்த்துட்டு வாங்க. அந்த நாய்க்கு தனி சாப்பாடு, நீங்க சாப்பிட்ட எச்சில் அதெல்லாம் போடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு கருப்பு நாயை நல்ல பாசத்தோட, நல்ல அன்போட, நல்ல அக்கறையோட அதுக்குன்னு தனிப்பட்ட சாப்பாடாக்கி நீங்க வீட்டுல வளர்த்து வரணும். அந்த மாதிரி கருப்பு நாய், முழு கருப்பு நாயை நீங்க வீட்டுல வளர்த்துட்டு வரீங்க அப்படின்னா ஒரு செய்வினை பிரச்சனை, ஒரு ஏவல் பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா வரவே வராது. எதிரியால எந்த தாக்கம் ஏற்பட்டாலும் அது முறியடிக்கப்படும். முழுக்க கருப்பு இருக்கக்கூடிய நாய் பைரவ அம்சம் பொருந்தியது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி அபரிதமானது. அந்த சக்தி நிச்சயமா உங்க வீட்டுக்குள்ள எதிர்மறை எண்ணங்களை நுழைய விடாது. யார் என்ன சேவனை பண்ணாலும் அது தடுத்து கொடுத்துரும். மேலும் உங்களை ஒரு செல்வந்தர் ஆக்கக்கூடிய நிலைமை, உங்க வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஜீவன் தான் இந்த ஒரு நாய். அதாவது கால பைரவ அம்சக்கூடிய நாய்கள், ஜீவராசி. நிறைய காலத்துல இருந்து, அந்த காலத்துல இருந்தே பெரிய பெரிய ராஜாக்கள் கூட நாய் கூடவே இருக்கும். இதுதான் சாட்சி. பெரிய பெரிய ராஜாக்கள் கையில நாய் இருக்கும். இன்னைக்கும் பெரிய பெரிய பணக்காரங்க கையில நாய் இருக்கும். நல்லா நோட் பண்ணி பாருங்க. நல்ல வசதியா இருக்குங்க வீட்டுல நாய் தனிப்பட்ட முறையில கவனிக்கப்படும். அப்படி எந்த வீட்டுல நாய்க்கு நல்ல மரியாதை கொடுத்து நான் சொன்ன மாதிரி நிலையில கவனிக்கிறாங்களோ அவங்க நல்ல உயர்வான நிலையை அடைவாங்க. செய்வினை தாக்கம் இருக்காது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும். இதையும் முயற்சி பண்ணி பாருங்க. இது சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிங்க. நன்றி. சிவாய நம.